ராமராமா திங்கட்கிழமை 20ஆம் தேதி பராபவ வருஷம் ஆடி மாதம் 4ஆம் தேதி ஷஷ்டி திதி கார்த்தால 8 மணி 26 வரை, பின்பு சப்தமி திதி, ஹஸ்த நட்சத்திரம், சிவயோகா, தைத்தில கரணம், ராகுகாலம் கார்த்தால 7:30 யமகண்டம் கார்த்தால 10:12. மங்களகரமான காரியங்களுக்கு செல்லும் பொழுது தும்பல் ஏற்பட்டால் நாம் அமர்ந்து தண்ணீர் குடித்து விட்டு செல்வது ஏன்? சூச்சனம் அப்படின்னு பேர் இதுக்கெல்லாம். சில விஷயங்கள்லாம் நமக்கு கெடுதல் நடக்க போகிறது, துக்கம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறது சூச்சிப்பிக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அந்த மாதிரி தான் நாம் வெளியில் கிளம்பிறச்ச இடறி விடுறது, கால் திடீர்னு தடுக்கும், இல்லை ஏதோ ஒரு இடைஞ்சல் நமக்கு வரும், காக்கா கத்தும், ஏதோ நாய் குறுக்க வரும், பூனை குறுக்க போகும், இந்த மாதிரி பல சூச்சனைகள்லாம் வரும். இப்படி சூச்சனை வந்ததுன்னா இதை நாம் பண்ணதான தவறனுடைய பலனாக நமக்கு துக்கம் வரப்போகிறது இல்லையா, இந்த துக்கம் உனக்கு வரப்போகிறது அப்படிங்கிறத சூச்சிப்பிக்கிறது இது. அதை நாம் சூச்சிப்பிக்கிறதுங்கிறத நாம் சாஸ்திரப்படி தெரிஞ்சுண்டு ஜாகிரதையாக நம்மை நாம் தயார் செய்து கொண்டு, அதாவது அந்த துக்கத்திலிருந்து நாம் விலகிறதுக்கு ஏதாவது உபாயம் உண்டா அப்படின்னா அதுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. இந்த மாதிரி கால் இடறது, இல்லை தும்மறான் அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்னா, ஒரு நிமிஷம் நீ கிளம்பிறியா, திரும்பி போய் வீட்டில் போய் உட்காரு, சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணு, ஏதாவது கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடு, மறுபடியும் கிளம்பு. அப்போ உனக்கு இந்த துக்கத்திலிருந்து பாதிப்பு கம்மியாக ஆகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதே மாதிரி கால் இடறி விடுறது அப்படின்னா, உடனே பூமியில் எந்த இடத்துல நமக்கு தடுக்கித்தோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து ஓம் ஸ்வஸ்தின்னு சொல்லி நெத்தியில் இட்டுக்கணும், இப்படின்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஒரு அந்த அசுபத்தை விலக்கி சுபத்தை ஏற்படுத்தும் அப்படி. ராமராம்.